ஹாய் காய்ஸ், எங்கள் ஊர் ஃபேமஸான பொரிச்ச பரோட்டா எப்படி போடுறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் ஊர் ஃபேமஸ்ஸு இவங்க கடையில் தான் பரோட்டா சூப்பராக இருக்கும். ராசித் ஹோட்டல்னு சொல்லுவோம். அண்டு அவங்க பேர் ராஜா. ராஜா ஹோட்டல்னு சொன்னால் முத்துப்பேட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நல்லா பயங்கரமான ஆள். அப்படியே நல்லா எண்ணெய் அப்படியே சலையை ஊற்றி அதில் பரோட்டா வச்சு விளாடுவாப்பில் கல்லில் போட்டு எண்ணெய் கொதிக்கவும் பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி விளாட்றாப்புலன்ட்டு பரோட்டாவை போட்டு நல்லா மஜாவாக போடுவாப்பில். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். நல்லா எண்ணெயிலே போட்டு சுற்றி நல்லா அழகாக பொரிச்சு சூப்பராக எடுப்பாங்க. 10 நிமிஷத்தில் பொரிஞ்சிடும். இந்த எண்ணெய் அதிகமாக ஊற்றினால இது எங்கள் உள்ள பொரிச்ச பரோட்டான்னு சொல்லுவோம். அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு 10 பரோட்டாவை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 10 பரோட்டாவை அந்த எண்ணெயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிப்பாங்க. பொரித்து அதை வந்து நெய்யை ஊற்றி நல்லா தட்டி தருவாங்க பாருங்கள். மனமே சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டே நீங்கள் எல்லாமே வரும் இதில். இந்த எண்ணெயில் பொரித்து மறுபடியும் கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா பார்த்தீங்களா திருப்பிட்டாங்க. உடனே திருப்பிடுவாங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது ஒரு பரோட்டா பொரிச்சு எடுக்க. சென்னையிலலாம் என்னென்னா எண்ணெயை தொளிச்சு விட்றானோ அது மேலே. எங்கள் ஊரில் எண்ணெயை ஊற்றி அது மேலே பொரிச்சு எடுப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது பார்த்துக்கிட்டே இருங்க. அதை தட்டி நெய்யை போட்டு நல்லா நம்ம கையில் ஊற்றி தட்டி தருவாப்பில் பாருங்கள் அண்ணன். மனமே சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2 குருமா தருவாப்பில் பயங்கரமாக இருக்கும். வெஜ்ஜு குருமா தான் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். தட்டி அதை நம்ம பார்சல் தாங்க. டேக்அவே மட்டும் டைனிங்கும் இருக்குது, டேக்அவேயும் இருக்குது. நம்ம டேக்அவே தான் எப்போதுமே. அண்ணன்ட்ட வந்தாலே டேக்அவே வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அண்ணனோட ஃபேமஸ்ஸு பரோட்டா, அப்புறம் முர்த்தபா, அப்புறம் கொத்து பரோட்டா. இதுதான் அண்ணன் கடையில் ஃபேமஸ்ஸு. முத்துப்பேட்டையில் உள்ளவங்களுக்கு